த்ரிஷா வெளியிட்ட போட்டோ ஆதாரத்துடன் வளைத்து பிடித்த உதயநிதி. திருப்பி அனுப்பப்பட்ட கேக். அன்ஃபாலோ செய்த த்ரிஷா. அடுத்தடுத்து நடந்த ட்விஸ்ட். அப்பாவை தேடிய விவகாரத்தில் அடுத்த ஷாக் ரிப்போர்ட். முட்டு கொடுக்க முடியாமல் திணறும் விஜய் ரசிகர்கள். அமோனியா விபத்தில் மறைக்கப்பட்ட கொடூரம். விதி 110 இறக்கிய தாவேகா. இது மாதிரி இன்னைக்கு அரசியல் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மைத்தன்மையும் வீடியோ ஆதாரங்களுடைய தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. நேற்று நைட்ல இருந்தே ஒரு வீடியோ, ஒரு போட்டோ பெரிய அளவில் வைரல். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எங்க திருப்பினாலும் இதுதான் வைரல். த்ரிஷா வெளியிட்ட ஒரு போட்டோ. விஜய் ரசிகர்கள்லாம் முட்டு கொடுக்க முடியாம திணறிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து த்ரிஷா சொன்னாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் விஜயோடைய பிறந்தநாள், அவருக்கு 22ஆம் தேதி பிறந்தநாள், ஜூன் 22ஆம் தேதி அவருக்கு பிறந்தநாள். சட்டசபையில எல்லாம் வாழ்த்து சொன்னாங்க. ஆனா த்ரிஷா மட்டும் வாழ்த்து சொல்லலையே அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் த்ரிஷா திடீர்னு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விஜயோடைய பக்கத்தை த்ரிஷா அன்ஃபாலோ செஞ்சிட்டாங்க. என்னடா அது, த்ரிஷா விஜயோட பேஜ் அன்ஃபாலோ செஞ்சிட்டாங்களே, ஒருவேளை 2 பேருக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடா, இல்ல 2 பேருக்கு ஏதாவது சண்டை ஆயிருச்சா, இல்ல பிரிஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பல்வேறுபட்ட பரவலான கருத்துக்கள் பேசப்பட்டது. த்ரிஷா அன்ஃபாலோ பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட நேரத்தில் அதுக்கப்புறம் பார்த்தா த்ரிஷா அங்கதான் வச்சாங்க அடுத்த கட்ட ஷாக். 22ஆம் தேதி வாழ்த்து சொல்லாத த்ரிஷா 23ஆம் தேதி நைட்டு, அதாவது என்ன மேட்டர்னா சட்டசபை நடந்திருந்தது 22ஆம் தேதி, 23ஆம் தேதி சட்டசபை நடந்திருந்தது. அது வரைக்கும் த்ரிஷா வாயை திறக்கவே இல்லை. அவங்க வாழ்த்து கூட சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க. 22ஆம் தேதி சட்டசபை முடிந்த பிறகு அதுக்கப்புறம் அன்னைக்கு மாலையே த்ரிஷா பர்த்டே வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சு விஜய் அவர்களும் த்ரிஷாவும் சேர்ந்து கேக் வெட்டுறாங்க. முன்னாடி 5 கேக் இருக்குது. ஒருத்தருடைய பிறந்த நாளுக்கு அங்கே 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் 5 பெரிய பெரிய கேக்குகள் அந்த இடத்துல வெட்டப்படுது. அதை பார்த்துட்டு நிறைய ட்ரால் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இன்னும் 5 கேக் வெட்டுறாங்களே, 5th ஆனிவர்சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிங்கும்போது, விஜய் அவருடைய மனைவி வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவங்க விவாகரத்து வழக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த விவாகரத்து மனுவில் பாயிண்ட் நம்பர் 11 பாயிண்ட்ல அவங்க சொன்னது என்னன்னா, 2021 இருந்து ஒரு நடிகையோட இவருக்கு திருமணம் மீறிய உறவு இருக்குது, அது என்னுடைய நம்பிக்கையை சதைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி 2021 இருந்தே திருமணம் மீறிய உறவு இருக்குன்றாங்க. அப்போ 2021னா இன்னைக்கு 2026, 5 வருஷம் ஆச்சு. இவங்களும் 5 கேக் அங்கே வச்சிருக்காங்களே, அப்போ 5th ஆனிவர்சரியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு பரவலாக கேட்கப்பட்டு இருந்தது. அப்போ சட்டசபை நடக்கிற வரைக்கும் இவங்க இந்த போட்டோவை எதுவும் வெளியிடாம சட்டசபை நடந்து முடிஞ்சதுக்கு, ஏன்னா சட்டசபையில் யாராவது கேள்வி கேட்டுருவாங்க இல்லையா, அதனால அமைதியாக உட்காந்துட்டு இருந்தது. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த போட்டோவை போட்டாங்க. பாவையா அந்த விஜய் ரசிகர்கள், அப்பாவி பசங்க, நேற்று காலையில் வரைக்கும் ஐயோயோ எங்க அண்ணா அப்படி பண்ணிட்டாரு, எங்க அண்ணா இப்படி பண்ணிட்டாரு, எங்க அண்ணா அப்பாவை தேடிட்டாரு, அண்ணா ஃபயரு, அண்ணா பிளாஸ்ட், அண்ணா பீஸ்ட் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க த்ரிஷாவோட ஒரு போட்டோ வெளியிட்டோன்னே எல்லாத்தையும் மூடிட்டு போயிட்டாங்க. என்ன பதில் பேசுறேன்னு அவனுங்களுக்கு தெரியல. அண்ணா நீ இப்படி பண்ணிய கதையை முடிச்சிட்டோன்னே, அது நீ எதிர்கட்சியோட கதையை முடிக்கலண்ணா, உன்னை நம்பியிருந்த எங்க கதையை நீ முடிச்சனா, எங்களை நீ மொத்தமா சோழி முடிச்சிட்டனா நீ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களோட ரூட் மாஃபியா, இவங்களுடைய PR குரூப் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி, அவங்க சாதாரணமான பழகலப்பா, அவங்க அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிறாங்க. அது அண்ணன் தங்கச்சி சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கேயாவது அவங்க பொது நிகழ்ச்சியில் கலந்துட்டது, சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க, அப்புறம் நடிகர் அஜித்குமார் அவங்களுடைய தாயார் மரணத்தில் போய் கலந்துக்கிட்டது, இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பாட்டு போட்டுக்கிட்டு என்னத்தவன் செஞ்சு புட்டோம் அண்ணன் தங்க ஆயி புட்டோம் அந்த பாட்டை பேக்ரவுண்டில் போட்டுட்டு இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாக தான் பழகுறாங்க. ஆனால் சும்மா பழகுறாங்க, அண்ணன் தங்கச்சிப்பா இவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லி இதுக்கும் கேவலமாக முட்டு கொடுக்குறானுங்க. அந்த அம்மா விவாகரத்து மனுவில் பாயிண்ட் நம்பர் 11 தெளிவாக சொல்கிறாங்க, 2021 ஒரு நடிகையோட திருமணம் மீறிய உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன குடும்பம் தெரியுமா, இவங்க தான் பொது சமூகத்துக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தனிநபர் ஒழுக்கமே பொது வாழ்வின் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி பொது வாழ்வுக்கு இவங்க ஒழுக்கத்துக்கு பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் மறைக்கிற விதத்தில் என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எங்கள் அண்ணாவுக்கு நான் முட்டு கொடுப்பேன், அவர் பேரை எப்படியா நான் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இத்தனை வருஷம் திருமணம் செஞ்சு வாழ்ந்திருந்த மனைவி, அந்த பிள்ளைகளை விட்டுட்டோம், அவங்களாம் ஒர்த்தே இல்லை, அதை கண்டுக்காதீங்க. 20 வருஷமா கூட வாழ்ந்த மனைவியை
ஒர்த்தே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுக்கு நான் முட்டு கொடுப்பேன், இதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை பத்தி கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லி எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துருந்த இந்த மூதேவிகள் கடைசியில் இதுக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட இப்போ அண்ணன் தங்கச்சியா பழகுறாங்க. இன்னும் சிலர் அது ஏஐ போட்டோ, ஏன்டா போட்டோ வெளியிட்ட த்ரிஷாவோட அஃபிஷியல் பேஜ், அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ட்விட்டர் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்துலேயுமே த்ரிஷா தான் அந்த போட்டோ வெளியிட்டு இருக்கிறாங்க. இவனுங்க அதுக்கும் போய் முட்டு கொடுக்குறானுங்க. அந்த சட்டை வந்து அவர் பழச போட்ட சட்டை, அது போட்டோ ஏஐ போட்டோ அப்படி இப்படி சொல்லி கேவலமா கேடுகட்டத்தனமா நீங்க போய் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. ஒட்டு மொத்தத்தில் நேற்று காலையில் ஃபுல்லாக பிளாஸ்ட் ஃபயர்னு சொல்லிட்டு இருந்தது, அந்த பிளாஸ்ட் ஃபுல்லா அந்த ஃபயர் ஃபுல்லா இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி போயிருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. என்னன்னா அவங்க அப்பாவை காணா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, இங்க சொல்றாங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, ஒருத்தர் அப்பாவை காணான்னு தேடுறாருன்னா அந்த அப்பா சிறந்த அப்பாவா இருப்பாரு. ஒரு அப்பா சிறந்த அப்பாவா இருக்க போய் தான் அந்த அப்பாவை தேடுறாங்க. ஆனா உங்க பசங்க தேடலையே சார், உங்க பசங்க உங்க அப்பாவை காணான்னு சொல்லி தேடலையே. நீங்க முதலமைச்சரா பொறுப்பேற்றுட்டீங்க, யாரையோ பார்க்க வந்தாங்க, ஆனா உங்க பசங்க ஒன்றும் உங்களை தேட வரலையே. அப்ப யார் சிறந்த அப்பா? ஸ்டாலின் அப்பா காணா ஸ்டாலின் சாரை தேடினீங்களே, அவர் ஒரு சிறந்த அப்பாவா இந்த தமிழ்நாட்டுக்கு பல சேவைகள், பல நலத்திட்டங்கள், பல முயற்சிகள் செஞ்சதால தான் இன்னைக்கு அந்த அப்பாவை காணான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களை உங்க சொந்த பிள்ளைகளே தேடலையே சார் அப்படி சொல்லி இன்னைக்கு பொதுமக்கள் சோசியல் மீடியாக்கள் அவங்களுடைய பல கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்க்க முடியுது. இதுல கொடுமை என்ன தெரியுமா, இதெல்லாம் ஓடு போடு சினிமா வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிற கொடூரம் தான். இதை தாண்டி என்ன தெரியுமா, இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்கும்போது இதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு 22ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு ஃபோட்டோ வச்சாங்க. பிறந்தநாள் முதலமைச்சர் பிறந்தநாளுக்கு கேக் கொண்டு போடப்பட்டது. அந்த கேக் வந்து முதலமைச்சர் திருப்பி அனுப்பிட்டாரு. ஏன் அப்படின்னா, திருவள்ளூரில் ஒரு தொழிற்சாலையில் ஒரு ஆலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டது, அதில் ஒரு 5 தொழிலாளர்கள் உயிரிழந்துட்டாங்க, 74 பேர் மூச்சு திணறல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இதனால முதலமைச்சர் வந்து மனம் வருத்தப்பட்டு அந்த கேக்கெல்லாம் திருப்பி அனுப்பிட்டாரு, பிறந்தநாள் கொண்டாடலன்னு சொல்லி அது ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பிறந்தநாள் உங்கள் கூட ரசிகர்கள் கூட கொண்டாடலே தவிர த்ரிஷாக்கா கூட அவர் கொண்டாடிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய த்ரிஷா அண்ணி கூட அவர் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருந்தாருன்னு சொல்றத த்ரிஷாவே அம்பலப்படுத்தி போயிட்டாங்க. கமெண்ட்ஸ் ஃபுல்லாக போய் பார்த்தா த்ரிஷாவை திட்டுறானுங்க. நீ ஏன் இப்போ ஃபோட்டோ வெளியிட்ட, நீ வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா, ஐயா உய்யான்னு சொல்லி த்ரிஷாவை கேள்வி கேட்குறாங்களே தவிர அங்கே கூட இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் விஜயை பார்த்து ஏன் இவங்க கூட பிறந்தநாள் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி யாருமே ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய ஒரு உலகம். ஏன்னா இப்போ இந்த பிறந்தநாள் கொண்டாடுறாரு எல்லாம் செய்யற நேரத்தில் இங்கே பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக அங்கே நேரம் செலவழிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை, அந்த அமோனியா பாதிப்பால் ஏற்படக்கூடிய மக்கள், உங்களை நம்பி உயிரிழந்த இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள், இப்போ தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, அந்த பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மக்களை இவங்களை யாரையுமே போய் சந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு நேரம் இல்லை, அதுக்கு எதிராக ஆக்கப்பூர்வமான முயற்சி எடுக்க தெரியல. ஆனால் பிறந்தநாள் கேக் வெட்டு, அது ஒன்றும் இல்லை 5 கேக் வெட்டுறதுக்கு நேரம் இருக்குதுக்கு அதுக்கான எல்லா முயற்சிகளும் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அமோனியா பாதிப்பு ஏற்பட்டது இல்லையா திருவள்ளூரில், அந்த அமோனியா ஒரு எரா கம்பெனிங்க, அந்த கம்பெனியோடைய பேர் வந்து சென்ட் பீட்டர் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம். அங்கே வந்து அந்த அமோனியா அந்த இறாலை பதப்படுத்துறதுக்காக அங்கே வச்சிருக்கக்கூடிய அந்த கேஸு, அதில் அந்த பைப்பில் ஒரு லீக்கேஜ் ஏற்பட்டது, பைப்பில் உடஞ்சி போய் ஒரு லீக்கேஜ் ஏற்பட்டு அங்கே அந்த அமோனியா கசிவு ஏற்பட்டது. அதாவது பொதுவாகவே ஒரு சட்டம் இருக்குது, ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948 படி, தமிழ்நாடு ஃபேக்ட்ரி ஆக்ட் 1950 படியுமே ஒரு தொழிற்சாலைகளுக்கும் சொல்லி சட்ட விதி இருக்குது. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் தொழிலாளர் நலத்துறை அப்படி சொல்லி ஒரு தனியாக ஒரு துறையை வச்சிருக்காங்க. அதில் விஜய் ரசிகர் ஒருத்தரை கொண்டு போய் போட்டிருக்காங்க இல்லையா, ஃபர்வேஸ்னு ஒருத்தர், அவர் சட்டமன்றத்தில் அதை பற்றி பேசுகிறாரு. அங்கே ஏற்பட்ட அந்த விபத்து பற்றி. ஆக்சுவலாக விபத்து என்னன்னா, அன்றைக்கி விபத்து நடந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாருமே அந்த ஃபேக்ட்ரியிலே தங்க வச்சிருக்கிறாங்க. இது மாதிரியான ரசாயனங்கள் இருக்கக்கூடிய ஒரு இதில் ஒரு வாயு பயன்படுத்தக்கூடிய ஒரு கம்பெனியில் அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அங்கே தங்கக்கூடாது. ஆனால் அங்கேயே அந்த இடத்துல இவங்களை தங்க வச்சிருக்காங்க. சம்பவம் நடந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால அவங்க அங்கே இருந்திருக்கிறாங்க. இந்த கேஸ் லீக் ஆனதால் அதை சுவாசித்து மூச்சு திணறல் ஏற்பட்டு 5 தொழிலாளர்கள் இறந்து போயிட்டாங்க. 74க்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டலில் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட நிலைமை இருக்குது. இது எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் இருக்க வேண்டிய ஒரு துறை தான் லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது தொழிலாளர் நலத்துறை. அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அமைச்சர் முகமது பர்வேஸ் அவர் அந்த இடத்துல சட்டமன்றத்தில் பேசும்போது சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, ரூல் 110 இறக்குறாரு, விதி 110 அந்த இடத்துல இறக்கி விதி 110 கீழ் அமைச்சர் பர்வேஸ் பேசுவார். விதி 110 என்ன தெரியுமா, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் கொண்டு வருவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை அந்த அமைச்சர் அங்கே படிக்கும் போதோ அது சம்மந்தமாக விளக்கம் சொல்லும் போதோ எதிரில் இருக்கக்கூடிய யாரை எந்திரிக்கக்கூடாது, யாரும் அதுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடாது, யாரை விவாதம் நடத்தக்கூடாது. இதுதான் விதி 110. அப்போ இந்த என்னன்னா 5 பேர் அநியாயமாக உயிரிழந்துட்டாங்க. இந்த ஒரு துறையை இவங்க சரியாக கையாளலை. ஏன்னா கையாள வேண்டிய இவங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதே அமைச்சர் பர்வேஸ் என்ன பண்ணுறாரு,
ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஏன் ஒரே ஒரு பேஷண்ட்டை ஏன் நீ 3 டாக்டர் பார்க்குறீங்க, ஒரே டாக்டர் கூடவே இருந்து இவங்க கூட குடும்பம் நடத்தக்கூடாதா, இப்படி கை வச்சுப்பாரு. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஏன் இங்கே விஜய் ஃபோட்டோ இல்லை, இப்படிலாம் ஜோக் கட்டு வரலையா. இப்படி இவருக்கு சம்பந்தம் இல்லாத துறையில் ஹாஸ்பிட்டலில் போய் ஆய்வு செஞ்சதால இவருக்கு சம்பந்தப்பட்ட துறை, இவர் கண்காணிக்க வேண்டிய துறை தொழிலாளர் நலத்துறை. ஒரு தொழிலாளர் நலத்துறைனா அந்த ஒரு ஆலையோ ஒரு நிறுவனமோ அங்கே சரியான முறையில் நடக்குதா, அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்கள் சரியா இருக்குதா, வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு அந்த நேர கட்டுப்பாடு சரியா இருக்கா, வயது வரம்பு சரியா இருக்கா, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த வயது வரம்பு சரியா இருக்குதா, வெளி மாவட்டங்கள் இருந்தோ வெளி மாநிலங்கள்ல இருந்தோ வேலை செய்ய வந்தவங்களோட ரெஜிஸ்டர் எல்லாம் தெளிவா இருக்குதா, அவங்களுக்கான நேர கட்டுப்பாடு சரியா இருக்கா, இது எல்லாத்தையுமே சரியா பார்த்து அந்த பாதுகாப்பு சம்பந்தமா பார்க்க வேண்டியதுதான் ஒரு அமைச்சரவை. அந்த அமைச்சரவையோட முக்கியமான பொறுப்பு. ஒரு மோக் ட்ரில்கான ஏற்பாடு செய்வாங்க, பாதுகாப்பு ஒத்திகைன்னு சொல்லி அடிக்கடி நடத்துவாங்க. இது மாதிரியான ஆபத்தான இடங்களை வேலை செய்யும்போது வாயு கசிவு ஏற்பட்டா எப்படி நீங்க மாஸ்க் போடணும், அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வரணும், பாதுகாப்பு என்னென்ன செய்யணும்னு சொல்லி எல்லாமே கண்காணிக்க வேண்டிய ஒரு துறை தான் அந்த துறை. ஆனா அதுக்கான வேலைகளை அதுக்கான ஆய்வுகளை எதுவுமே நீங்க செய்யாம நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ரீல்ஸ் போடுறது, அம்மா உணவகத்துல போய் ரீல்ஸ் போட்டதால வந்த விளைவு இன்னைக்கு 5 தொழிலாளர் உயிரிழப்பு, 74 பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்பேற்பட்ட நிலைமை இருக்கும்போது இதுக்கு எதிராக எங்கேருந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விதி 110 இறக்கி அங்க சொல்றாங்க. அவருக்கு திணறுது, அவருக்கு தமிழ் சரியா படிக்க வராதான்னு தெரியல. இங்க தொழிலாளர்கள் எல்லாமே சரியான ஏற்பாடு செய்யப்பட்டது, தொழிலாளர்கள் திணறாரு மனுஷன். அந்த இடத்துல அவர் படிக்கிறத கொஞ்சம் யாரோ போய் யூடியூப்ல கூட பாருங்களேன். மனுஷன் அப்படியே திணறாரு, மூச்சு வாங்குது. அப்படி திணறிட்டு 5 பேர் இறந்துட்டாங்க, 74 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க, அல்ல தனியார் ஹாஸ்பிட்டல் இத்தனை பேர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இத்தனை பேர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு, இதை நினைத்து முதல்வர் அவர்கள் மிகவும் வருந்தினார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் படிக்கிறாரு. இதுக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏ படன்னு போய் தட்டுறாரு. 5 பேர் உயிரிழந்த சம்பவத்தை சொல்றாரு, அதுக்கும் கை தட்டுறாரு. எங்க கை தட்டணும், எங்க டேபிள தட்டணும், எங்க வருத்தப்படணும் எதுவுமே தெரியாது. சினிமாவை பார்த்து வந்துட்டாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு மகளிர் நலத்துறைன்னு நினைக்கிறேன், மகளிர் நலத்துறையில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி. இந்த ஜெகதீஸ்வரி எங்கேருந்து வந்தாங்கன்னு கொஞ்சம் அவங்களுடைய பேக்கப்பை போய் பார்த்தோம்னா அவங்க ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க. ஒரு பிகில் டிஷர்ட் போட்டு அவங்களுடைய பழைய ஃபோட்டோ இருக்கு. ஜெகா விஜய் அவங்களுடைய பேர். ஜெகா விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒருத்தவங்கள ரசிகர்ன்ற ஒரே காரணத்துக்காக, எப்படி நடிகர்ன்ற ஒரே காரணத்துக்காக முதலமைச்சர் ஆக்கிட்டாங்களோ ரசிகர்ன்ற ஒரே காரணத்துக்காக அமைச்சர் ஆக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள்ட்ட போய் இப்படிப்பட்ட துறையை போய் கொடுத்தா மக்கள் பாதிக்கப்படதான் செய்வாங்க. ஏன்னா எங்க நமக்கு அச்சமா இருக்குன்னா இந்த மாதிரி உங்க ரீல்ஸ் முகத்தால முக்கியமான பாதுகாப்பு விதிகளை கோட்டை விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் இருக்குது. இதே சம்பவம் தான் 1989 நமக்கு போபாலில் நடந்தது. 1984 போபால், மத்திய பிரதேசம் போபாலில் வந்து அங்கே ஒரு யூனியன் கார்பரேட் இந்தியா லிமிடெட் சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க நிறுவனம். அந்த அமெரிக்க நிறுவனம் இங்கே அது வந்து ஒரு மூட்டைப்பூச்சி மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். பெரிய அளவில் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அங்கே தயாரிக்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்திலேருந்து அங்கே இருக்கக்கூடிய விஷவாயு லீக் ஆயிடுச்சு. ஒரு நள்ளிரவு நேரத்தில், ஒரு நைட் நேரத்தில் அந்த விஷவாயு லீக் ஆனதால அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே, அதாவது ஒரு பைப்பு ஒரு தண்ணி பைப்பு உடஞ்சி அந்த தண்ணி பைப்பு இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷவாயு சம்பந்தமான இந்த ரசாயனங்களில் போய் கலந்துக்கிட்டதால அது ரெண்டுமே எதிர்வினை ஏற்பட்டு அங்கே அழுத்தமும் அந்த வெப்பமும் ஏற்பட்டு ஒட்டுமொத்தமாக பைப் உடச்சிக்கிட்டோன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராமங்கள்லேயும் அந்த விஷவாயு பரவி கிட்டத்தட்ட 40 டன் எடை, அங்கே இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 40 டன் எடை இருக்கக்கூடிய அந்த விஷவாயு வெளியில் இறந்ததால, ஏன்னா இந்த இது மாதிரியான கம்பெனிகள் பூச்சிக்கொல்லி மருந்தை சுற்றி பெரிய பணக்காரர்களோ செல்வந்தர்களோ இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஏழை குடிசைங்க, சேரி மக்கள், இவங்க தான் அதிக அளவில் இருப்பாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக அது பரவிருச்சு. அந்த கம்பெனிலேருந்து 1.5 கிலோமீட்டர்லேயே போபால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கொடுமை என்னன்னா, அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது 1984 டிசம்பர் மாதத்தில் நடந்துச்சு. அன்னைக்கு போபாலில் தப்லீக் இஜ்திமா நடக்குது. அதாவது போபாலில் ஒரு வருஷம் ஒரு இஜ்திமா நடக்கும். அது ஆலமி இஜ்திமான்னு சொல்லுவாங்க. அந்த இஜ்திமாவுக்கு பல ஊர்கள்லேருந்து பல நாடுகள்லேருந்து வந்து கலந்துப்பாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டும் 2 லட்சம் பேர் அந்த இஜ்திமா வந்தாங்க. அப்படி இஜ்திமாவுக்கு வந்த இஸ்லாமியர்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போது அவங்களும் அந்த வாயுவால் பாதிக்கப்பட்டு வெளியூர்லேருந்து வந்த பல பேர் அதனால் பாதிக்கப்பட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் தூக்கிட்டு இருந்த ஏழைங்க, யாசகர்கள், இவங்களாம் இருப்பாங்களே, அவங்க பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு சுற்றி சேரியில் வாழ்ந்த மக்கள், ஏழை மக்கள், இவங்க எல்லாருமே அந்த சுவாசத்தில் ஈடுபட்டு பல பேருக்கு கண் பார்வை பறிப்போச்சு, பல பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அன்னைக்கு தேதிக்கு உயிரிழந்தவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 8000 பேர் அன்னைக்கு உயிரிழந்தாங்க. ஒரு நைட்டில் ஏற்பட்ட விபத்தால் 8000 பேர் உயிரிழந்தாங்க. அரசு ஆவணப்படி 2500 பேர் உயிரிழந்தாங்க, 2200 பேர் உயிரிழந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ஜிஓக்கள் அங்கே கள ஆய்வு செஞ்சவங்களுடைய விவரம் என்னன்னா, கிட்டத்தட்ட உயிரிழப்பு மட்டுமே 5800 பேர், அதுக்கடுத்து பாதிப்பு 5800 பேர் உயிரிழப்பு. அதுக்கப்புறமா அந்த விஷவாயு சுவாசிச்சதால கேன்சர் வந்து நுரையீரல் பாதிக்கப்பட்டு ஃபியூச்சரில் இறந்து போனாங்களா, ஒட்டுமொத்தமாக அந்த விபத்தால் பாதிக்கப்பட்டவங்களுடைய மரணம் மட்டுமே 8000 பேர் உயிரிழந்தாங்க.
கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் அந்த காற்றை சுவாசிச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய அளவில் சைடு எஃபெக்ட், நோய், ஊனம் ஏற்பட்டது, அவங்க பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு ஊனம் ஏற்பட்டு சொல்லி இவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது. அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட், மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் அவ்வளோ ஒரு கோட்டை விட்டுட்டு அவங்களால தான் இவ்வளோ பெரிய விஷயம். அன்னைக்குமே இந்த மாதிரி அந்த தொழிற்சாலை சரியான முறையில் அவங்க ஆய்வு செய்யலை. இதில் கொடுமை என்ன தெரியுமா, அந்த கம்பெனியோட சிஇஓ ஆண்டர்சன் அந்த ஆள் பேர், அமெரிக்காவிலேருந்து இந்த பார்வையிடறதுக்காக இங்கே அந்த ஆள் வரான். அந்த ஆளை கைது செய்யறதுக்கு இங்கே வாரண்ட் இருக்குது, நீதிமன்றத்தில் அந்த ஆள் கைது செய்யணும், அந்த ஆள் மேலே எஃப்ஐஆர் இருக்கு. ஆனால் அவனை கைது செய்யாமல் கைது செஞ்சுட்டு உடனே முதலமைச்சரோட தலையீடு, காங்கிரஸ் முதலமைச்சரோட தலையீடு ஏற்பட்டு உடனடியாக அவரை விடுவிச்சிட்டாங்க. விடுவிச்சது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேசத்தில் அவர் சேஃபாக கொண்டு போய் அரசு வாகனத்தில் கொண்டு போய் அவரை போய் டெல்லியில் கொண்டு போய் விட்டாங்க. டெல்லியிலேருந்து அந்த ஆள் தப்பிச்சு ஓடிட்டான், அமெரிக்காவுக்கு தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் இந்த கேஸ் இழுபறியாக நடந்து 2010 1984 நடந்ததுக்கு 2010 தீர்ப்பு வருது. ஆண்டர்சனை கைது செய்யணும், ஆண்டர்சனுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை. எடேங்க அப்பா, 8000 பேர் செத்து போனதுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அபராதம். யோயோ எவ்வளோ பெரிய தண்டனைன்னு சொல்லி அவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் அதுவும் அரெஸ்ட் பண்ணல. அன்னைக்கு ராஜீவ்காந்தி கவர்மெண்ட், அன்னைக்கு அமெரிக்காவுடைய தலையீடு, அதில் நேரடி தலையீடு ஏற்பட்டதால் இவங்களால எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்குமா கையாளத்தனமாக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்கள கைது செய்ய முடியல. இவங்களால கைது செய்ய முடியாமல் கடைசியில் இயற்கையாக தான் இருந்தாலும் செத்து போனான். ஆண்டர்சனுக்கு வர இயற்கையாக ஒரு நோய்வாய்ப்பட்டு இயற்கையாக தான் இருந்தாலும் செத்து போனான்னு தவிர கடைசி வரைக்கும் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நீதியுமே கிடைக்கல. ஏன் இந்த போபாலுடைய சம்பவத்தை நம்ம சொல்ல வரோம்னா, அன்னைக்கு சரியான முறையில் ஆய்வு செய்யப்படாத விட்டதால் ஒரு விளைவு அங்கே அவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 8000 மக்கள் இறந்து போனாங்க. 5 லட்சம் மக்கள் அதை சுவாசிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய தலைமுறை வரைக்கும் அந்த நோயை இன்னைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு வெறும் ரீல்ஸ்னு மோகத்தில் போயிடாம ரியலாக இருக்கக்கூடிய மக்களோட கவனம் செலுத்தணும். அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்த துறையை கவனிக்கக்கூடிய அந்த வேலைகளை நீங்கள் ஈடுபடணும். எல்லாத்தையுமே முதலமைச்சர் பார்ப்பாரு. அண்ணா பிளாஸ்ட், அண்ணா ஃபயர்னா அண்ணா பர்த்டே கேக் வெட்டல பிஸி ஆயிடுவார். அதனால் பொதுமக்களுடைய பாதுகாப்புன்றது அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் கையில் இருக்கிறதால கொஞ்சமாச்சும் பொதுமக்கள் மேலே, வாக்களித்த மக்கள் மேலே, சினிமாவை நம்பி வாக்களித்தாலும் அந்த அப்பாவி மக்கள் மேலே அவங்கள கவனிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் கவனமாக செய்யணும் அப்படிங்கிறதான் மக்கள் உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.